சிம்பிள் எசென்ட்ரிக் அசெம்பிள் பண்ணுவதற்கு முன்னாடி அசெம்பிள் பண்ண பிறகு எசென்ட்ரிக் மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுன்றதை பார்க்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஷாஃப்ட் இந்த ரோட்டரி மோஷனை ரெசிப்ரோகேட்டிங் மோஷனா கொடுக்க வேண்டிய வேலை தான் இந்த எசென்ட்ரிக் மெக்கானிக்ஸோட வேலை. இப்போ கேட் ஓபன் பண்ணியாச்சு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எப்பயும் போல 3 கமாண்ட் கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். யூனிட்ஸ் கொடுத்துடலாம். UNITS யூனிட்ஸ். இதுல டிஃபால்ட்டா இன்ச்சஸ் இருக்கும், அதை மில்லிமீட்டரா மாத்திடலாம். ஓகே கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் லிமிட்ஸ் போயிடலாம். LIMITS லிமிட்ஸ் கொடுத்தாச்சு. இதுல ஃபர்ஸ்ட் கார்னர் இது லோயர் லெஃப்ட் கார்னர், இது எப்பவுமே 0 தான், ஒண்ணுமே கொடுக்காம என்டர் அடிச்சிருவோம். அப்ப ரைட் கார்னர் மட்டும் தான். இது நம்ம எவ்வளவு கொடுக்க போறோம் அப்படின்னா டயக்ராம் பொறுத்து நம்ம எவ்வளவு கொடுத்துக்கலாம். நான் 300,300 கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்ப ஜூம் கமாண்ட் கொடுத்துருவோம். ஷார்ட்டா Z கொடுத்துக்கலாம். இதுல ஆல் சென்டர் டைனமிக் கேக்குது. ஃபர்ஸ்ட் ஆல் கொடுத்துக்கலாம். ஆளுக்கு அது ஷார்ட்டா ஏன் கொடுத்துக்குவோம். இந்த 3 கமாண்ட் கொடுத்த பிறகு இப்போ டயக்ராம்ல இந்த பார்ட் நம்ம வரைய போறோம். இது ஸ்ட்ராப். இதுல லெங்த் 213க்கு சென்டர் லைன் ஒன்று வரைஞ்சுக்குவோம். அதே மாதிரி இதுல உள்ள இருக்கிற டயமீட்டர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 69க்கு ஒன்னு, அடுத்து 3 ஆட் பண்ணிக்குவோம் 72க்கு, அடுத்தது 21 ஆட் பண்ணிக்கணும் 90. சோ இந்த 3 சர்க்கிள் ஃபர்ஸ்ட் வரைஞ்சுக்கலாம். சர்க்கிள் C, மறுபடியும் சர்க்கிள் C, 72 சர்க்கிள் C, 69 வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் லைன் கமாண்ட் கொடுத்துக்குவோம். சென்டர்ல இருந்து 213. இப்போ இது ஸ்ட்ரைட் லைன் வரணும் எனக்கு, அதை ஆட்டோ ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, 213ல பாதி 106.5. இந்த பக்கம் ஒரு 3 mm, ஒரு 39 mm இது கொடுத்தீங்க. இது வரை கொடுத்து கட் பண்ணிக்கலாம். இந்த சென்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு 3 mm இருக்கு. இது ஒரு 3 mm பிளஸ் ஒரு 39 போட்டாச்சு. அது இந்த சைட்லயும் பாத்தீங்கன்னா லைன் கமாண்ட், இங்க ஒரு 3 mm ஒரு 39 இதையும் நம்ம சேர்த்து விட்டுறலாம். இப்போதான் ட்ரிம் பண்ணிக்கலாம். இதே மாதிரி போர்ஷன் எனக்கு அங்கே வேணும். நான் மிரர் எடுத்துக்கிறேன். மிரர் கமாண்ட், இந்த போர்ஷன் அப்படியே எனக்கு வேணும். சென்டர் லைன் இதான். இதுல இருந்து இதை கிளிக் பண்ணி என்டர் அடிச்சிடலாம். இப்போ மேலே வந்துடும். ஓகே, இது மிரர் கமாண்ட் கொடுத்து பண்ணியிருக்கோம். இப்போ ட்ரிம் பண்ணிக்கலாம். TR 2 டைம் என்டர் அடிச்சுக்கங்க. இதை ட்ரிம் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ லைன் கமாண்ட் கொடுத்துட்டு லைன் கமாண்ட் சென்டர் பாயிண்ட்ல இருந்து இங்கிருந்து ஒரு 3 mm இப்போ இதே மாதிரி சென்டர் லைன் தேவையில்லை.
இப்போ இந்த போர்ஷன் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த போர்ஷன் வரையணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த சென்டர்ல இருந்து 3 mm இருக்கு, பிளஸ் 39 பிளஸ் ஒரு 69. இந்த லைன் நம்ம இங்க வரைய போறோம். லைன் கமாண்ட் ஒரு 3 mm, ஒரு 39 mm, ஒரு 69 mm வரைஞ்சாச்சு. இப்போ அடுத்தபடியா இந்த போர்ஷன் எவ்வளவு பாத்தீங்கன்னா 96 இருக்கு. 96ல பாதி 48. சோ இப்போ இந்த பக்கம் 48, இத கொஞ்சம் இங்க வரல வந்து கட் பண்ணிக்கலாம். மறுபடியும் லைன் கமாண்ட் இங்க இருந்து 48 இந்த பக்கம் ஒரு உள்ள வந்து கட் கிளிக் பண்ணிட்டு என்டர் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ ட்ரிம் கமாண்ட் கொடுத்துடலாம். tr 2 டைம் என்டர், இதை ட்ரிம் பண்ணிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த லைன் எடுத்துடலாம், இது வேண்டாம். அடுத்தபடியா சென்டர்ல இருந்து 66 இருக்கு, அதாவது 33க்கு ஒரு லைன் ஒன்று போட்டுக்குவோம். இந்த பார்ட் எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். இந்த சென்டர் போர்ஷன்ல இருந்து 33, இங்க இருந்து ஒரு 20, 30 வரல வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் ஒரு 20, அடுத்து ஒரு 5, அடுத்து ஒரு 5. ஓகே, இப்போ இங்க பாத்தீங்கன்னா டோட்டலா 25, இது வரலாம் அந்த கர்வ் டிஃபரன்ஸ் முன்னாடி 25 இருக்கு. அப்ப இது 20 mm. இந்த 20 mm எவ்வளவு டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 9 mm டயமீட்டர் இருக்கும். உள்ள ஒரு 1 mm கம்மியா இருக்கும். சோ அது வந்து ஒரு 5 mm வரல எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த லாஸ்ட் கர்வ் போர்ஷன் இது எப்படி போடுறது பார்க்கலாம். லைன் கமாண்ட் இந்த 20ல இருந்து 4.5 இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு லைன் கமாண்ட் இங்க இருந்து 4.5, ஓகே. இப்போ லைன் கமாண்ட் இங்க இருந்து ஒரு 4 mm இது வரணும். மறுபடியும் லைன் கமாண்ட் இதுல இருந்து ஒரு 4 mm, ஓகே. இப்போ லைன் கமாண்ட் இந்த கர்வ் போர்ஷன், ஓகே. இப்போ இது அப்படியே நம்ம மிரர் எடுத்துக்கலாம். மிரர் இதை செலக்ட் பண்ணிக்குவோம், என்டர் அடிச்சுட்டு எங்க இருந்தாலும் இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து எனக்கு ஓகே. இப்போ வரைய போறது இந்த சர்க்கிள் தான் வரைய போறோம். இது எப்படி வரைக்கும் பார்க்கலாம். இதனுடைய டயமீட்டர் 48, அதாவது 24. இதனுடைய டயமீட்டர் பாத்தீங்கன்னா நமக்கு இதுல கொடுக்கல, கீழே கொடுத்துருக்காங்க 76. ஓகே, இது எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுல சென்டர் பாத்தீங்கன்னா இங்க இருந்து கீழே 25 mm கேப்ல நமக்கு சர்க்கிள் இருக்கு. சோ அப்ப லைன் கமாண்ட் இந்த சென்டர்ல இருந்து 24 mm, ஓகே. இப்போ இந்த சென்டர் பயன்படுத்தி தான் நம்ம சர்க்கிள் வரைய போறோம். சர்க்கிள் சீன் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல டயமீட்டர் 48 னா 24 ரேடியஸ். மறுபடியும் சர்க்கிள் சி. இப்போ இதனுடைய 76 னா இதுல பாதி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 38. 38க்கு சர்க்கிள் இன்னொரு சர்க்கிள் வரையலாம். சர்க்கிள் சி 38, ஓகே.
இப்போ இதில் கியூஏ வரைய போகிறோம். அது எப்படி வரைக்கும் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 15 × 6, அதாவது இந்த மேல் போர்ஷனுடைய இந்த லெங்க் 15, இங்கே கீழே இருந்து மேலே 6 mm இருக்கு. அது எப்படி வரைக்கும் பார்க்கலாம். லைன் கமாண்ட், இங்கிருந்து 6 mm, இந்த பக்கம் ஒரு 7.5, 15ல பாதி உள்ள வச்சுக்கலாம். மறுபடியும் லைன் கமாண்ட், மிரர் கூட எடுத்துக்கலாம், நம்ம ஜஸ்ட் வரைஞ்சிக்கலாம். 7.5. ஓகே, இப்போ ட்ரிம் பண்ணிக்கலாம். TR 2 டைம் என்டர் அடிச்சுக்கோ. இந்த போர்ஷன் கட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் மறுபடியும் லைன் கமாண்ட். இந்த கீவேர்டுடைய ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெங்க் 45 கொடுத்துருக்காங்க. 45ல பாதி 22.5, இந்த பக்கம் 22.5, இந்த பக்கம் 22.5. இதில் பார்த்தீங்கன்னா கர்வ் போர்ஷன் எவ்வளோ, ரேடியஸ் 15 கொடுத்துருக்காங்க. இது எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். இங்கிருந்து 22.5, இங்கே நம்ம கொஞ்சம் கீழே வரணும், நம்மளே இது கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் மறுபடியும் லைன் கமாண்ட் 22.5. ஓகே, இது ஃபில்லட் பண்ணிக்கலாம். ஃபில்லட் கமாண்ட் கொடுத்துக்குவோம். ரேடியஸ் இப்போ 0ல இருக்கு, நான் ரேடியஸ் மாற்ற போறேன், அதனால 6ன்னு கொடுத்தா கொடுத்துக்கலாம். இப்போ என்டர் அடிச்சிடுறேன். இப்போ ரேடியஸ் என்ன மாற்ற போறேன் கேட்குது, 15 கொடுத்துக்குவோம். கொடுத்துட்டு இந்த 2 போர்ஷன் மேலேயும் கீழே கிளிக் பண்ணிக்கிறேன். கர்வ் போர்ஷன் கிடைச்சிச்சு. அதே மாதிரி மறுபடியும் ஃபில்லட் கொடுத்துக்குவோம். ரேடியஸ் குவாலிட்டி மாறி இருக்கு, நம்ம ஒன்றும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஜஸ்ட் 2 லைன் மட்டும் கிளிக் பண்ணால் போதும். ஓகே, இப்போ ட்ரிம் பண்ணிக்கலாம். ட்ரிம்முக்கு TR 2 டைம் என்டர். இந்த போர்ஷன் நமக்கு வேண்டாம், இது வேண்டாம், இதை கிளிக் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ இந்த லைனை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுவும் வேண்டாம். ஓகே, இப்போ இது வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ வரைய போகிறது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த போர்ஷன் வரையணும். இதனுடைய இங்கே சென்டர்லேருந்து ஒரு 48, இந்த சென்டர்லேருந்து ஒரு 48, 2 சர்க்கிள் வரைய போகிறோம். வரைஞ்சிட்டு ட்ரிம் பண்ணலாம். இந்த கேப்பு 18. ஓகே, இப்போ லைன் கமாண்ட், சர்க்கிள் கமாண்ட், இந்த சென்டர்லேருந்து 48, மறுபடியும் சர்க்கிள் C, இந்த சென்டர்லேருந்து 48. ஓகே, இப்போ தேவையில்லாத சர்க்கிள் நம்ம டெலிட் பண்ண போகிறோம். அதுக்கு ட்ரிம் கமாண்ட் TR 2 டைம் என்டர். இப்போ இதுவும் வேண்டாம். ஸோ இதை ட்ரிம் பண்ண முடியாது, அதை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கேப் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா சென்டர்ல இருந்து லைன் கமாண்ட், இப்போ ஆப்செட் கொடுத்துருவோம். இதே மாதிரி லைனு இந்த பக்கம் 9 mm தள்ளி வரணும் எனக்கு. அப்போ ஆப்ஷன் டிஸ்டன்ஸு இங்கே 9 கொடுத்துக்குவோம். மொத்தம் கேப் 18னா ஒரு பக்கம் 9 mm வரும். 9 கொடுத்து என்டர் அடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த லைன் எனக்கு இந்த பக்கம் வரணும், அதே மாதிரி இந்த லைன் இந்த பக்கம். ஓகே, ட்ரிம் பண்ணிக்கலாம். TR 2 டைம் என்டர். ஓகே, இப்போ இந்த போர்ஷன் நம்ம கர்வ் ஷேப் கொண்டு வர போகிறோம். இதனுடைய ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஃபில்லட்டுக்கு 6 கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே கொடுக்கல.
எங்கெல்லாம் கொடுக்கலையோ அங்கே நம்ம என்ன பண்ணலாம், ஆல் அன்மென்ஷன்டு ஃபில்லட்ஸ் அண்ட் ரேடியஸ் ரேடி 3 mm. அதாவது கொடுக்கப்படாத ஃபில்லட்டுக்கு ரேடியஸ் வந்து 3 mm நம்ம டிஃபால்ட்டாக இதுலேருந்து எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபில்லட் கமெண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ ரேடியஸ் 15 இருக்குது, நமக்கு 6 தான் வேணும். அப்போ ரேடியஸ் மாற்ற போகிறோம், ஆனால் 6 கொடுத்து என்டர் அடிச்சுக்குவோம். இப்போ இங்கே ஃபில்லட் ரேடியஸுக்கு 6 கொடுத்துருவோம், என்டர் அடிச்சுக்கலாம். ஸோ இந்த 2 போர்ஷன், இந்த லைனையும் செலக்ட் பண்ணால் கர்வ் போர்ஷன் கிடைச்சிடும். ஓகே, அதே மாதிரி நீங்கள் பண்ண போகிறோம். மறுபடியும் ஃபில்லட்டு இப்போ ஆல்ரெடி 6 வந்துருச்சு, நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் 2 லைன் மட்டும் கிளிக் பண்ணால் போதும். ஓகே, இப்போ இந்த போர்ஷன் நம்ம ஃபில்லட் கொடுக்க போகிறோம். ஃபில்லட் இப்போ இந்த ரேடியஸ் நமக்கு 3 போதும். அப்போ மாற்ற போகிற ரேடியஸை 6 கொடுத்து என்டர் அடிச்சுக்கிறேன். ரேடியஸோட அளவு 3. மறுபடியும் ஃபில்லட்டு இந்த 2 போர்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஃபில்லட். ஓகே, ஹெட்டோட 22, அதனுடைய லென்த்து. இந்த பக்கம் திக்னஸ் வந்து 12. அதேமாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 108 இருக்கு. இதனுடைய டயா பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, M12 கொடுத்துருக்காங்க. அப்போ இதனுடைய டயாமீட்டர் 12. ஓகே, இது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். லைன் தனியாக போட்டுலாம். லைன் கமெண்ட் கொடுத்துட்டு 22, 12, 22, 12. மறுபடியும் லைன் கமாண்டு சென்டர்ல இருந்து 6 mm, 108, ஒரு 12 mm, நம்ம எக்ஸ்ட்ரா போட்டிருக்க 6 mm எடுத்துடலாம். ஓகே, இப்போ இந்த கர்வ் ஷேப் வேணுங்க, ஆர்க்னு போட்டுப்போம். ஆர்க்கு ஏன்னு கொடுத்துக்கலாம். ஸ்டார்ட் பாயிண்ட், மிட் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா 30 mm இருக்கு. இங்க திக்னஸ் உள்ள வந்து ஒரு த்ரெடட் போர்ஷன், அது எப்படி காட்டுறதுன்னா 1 mm பிச்சு கொடுத்துக்கலாம். லைன் கமாண்ட் 30. ஓகே, இப்போ ஆப்ஜெக்ட் கொடுத்துருவோம். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் பிச்சுனாலே 2 இருக்கணும், 2 கூட கொடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது இதோட ஹெட் வந்து கர்வ் ஷேப்ல இருக்கு. இது எப்படி போடுறது பார்த்துக்கலாம். ஃபில்லட் போட்டுக்குவோம், ஆனால் கர்வ் ஷேப் கொடுக்கல. நம்ம ரேடியஸ் 3 mm எடுத்துக்கலாம். ஃபில்லட் ரேடியஸ் ஆல்ரெடி 3 இருக்கு, ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும். மறுபடியும் ஃபில்லட். ஓகே, இப்போ நம்ம வரைஞ்சாச்சு. போல்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ நட்டு பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. ஒன்று 12 mm நெட் ஒன்று இருக்கு, 8 mm நெட் இருக்கு. இதில் ஹைட் பார்த்தீங்கன்னா இந்த டைமீட்டர் 12 mm, அதுவும் 12 mm தான் வரும். இப்போ மொத்த லெங்க்த்து 2D, அதாவது டபுள் ஆக்கிக்கணும், 24. இது எப்படி போகலாம் பார்க்கலாம். லைன் கமாண்ட் 24, இந்த பக்கம் ஒரு 12 mm டயா 24. ஓகே, இப்போ ஆஃப்செட் கொடுத்துக்குவோம். அதனுடைய ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் 6. இந்த லைன் கீழே 6 mm, அதே மாதிரி இந்த லைன் கீழே 6 mm. ஓகே, அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் 2 mm நம்ம ஒரு கர்வ் ஷேப் கொண்டு வர போகிறோம். ஆஃப்செட் கொடுத்துட்றேன். டிஸ்டன்ஸ் 2. இந்த லைன் உள் பக்கம் வரணும், அதே மாதிரி இந்த லைன் உள் பக்கம் வரணும். ஓகே, இப்போ இதை எப்படி போல்டு ஷேப்பில் கொண்டு வர போகிறோம்னு பார்க்கலாம். ஆர்க்கு கொடுத்துக்குவோம். ஆர்க்கு ஏன் கொடுத்து என்டர் அடிச்சிடுறேன். ஜஸ்ட் 3 இடத்துல கிளிக் பண்ண போகிறோம். 1 சென்டரில் 1, இங்கே மறுபடியும் ஆர்க்கு என்டர் அடித்தா போதும், பழைய கமெண்ட் ஒர்க் ஆகும்.
மிட் பாயிண்ட் லாஸ்ட் பாயிண்ட். மறுபடியும் என்டர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் மிட் பாயிண்ட். மறுபடியும் என்டர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மிட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட். மறுபடியும் என்டர் ஓகே. இப்போ எது தேவையில்லையோ அதெல்லாம் டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த போர்ஷன் வேண்டாம், இதுவும் வேண்டாம். இப்போ ட்ரிம் கமாண்ட் இந்த சென்டர்ல இந்த போர்ஷன் வேண்டாம், இதுவும் வேண்டாம். அதே மாதிரி இந்த போர்ஷன் வேண்டாம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் போல்டு ஷேப் வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம வரைய போகிறது, இப்போ எஸ்கேப் கொடுத்துடலாம், கமாண்ட் விட்டு வெளியே வந்துடும். ட்ரிம் கமாண்ட் விட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ அடுத்தபடியாக எனக்கு இது 12 mm போல்டு வரைஞ்சாச்சு. இப்போ 8 mm போல்டு வரைய போகிறோம். லைன் கமாண்ட் ஒரு 24 8 24 லைன் பண்ணிடும். ஆப்செட் கமாண்ட் 6 mm டிஸ்டன்ஸ். இப்போ இந்த லைன் இந்த பக்கமும் இந்த லைன் இந்த பக்கம் வரணும். நெக்ஸ்ட் மறுபடியும் ஆப்செட் கமாண்ட் டிஸ்டன்ஸ் இப்போ 2 mm. இந்த லைன் உள் பக்கமும் அதே மாதிரி இந்த லைன் உள் பக்கம் வரணும். நெக்ஸ்ட் ஆர்க்கு வரைஞ்சாச்சு. ஒரு சென்டரில் 3 இடத்துல கிளிக் பண்ணிக்குவோம். மறுபடியும் ஆர்க்கு இங்கே ஒன்று, சென்டரில் ஒன்று, மறுபடியும் ஆர்க்கு, மறுபடியும் ஆர்க், ஓகே. இப்போ தேவையில்லைதான் டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணியாச்சு. ட்ரிம் பண்ணுவோம். தேவையில்லாத ட்ரிம் பண்ணிடணும். ஓகே, வரைஞ்சாச்சு. இப்போ எனக்கு இது மாதிரி 2 வேணும். ரிமோட் வெளியே வந்துடலாம். காப்பி கமாண்ட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணி என்டர் அடிச்சிடலாம். பேஸ்ட் பண்ணி கேட்கும், எதாவது கிளிக் பண்ணிக்குவோம். எங்கே வேணுமோ அங்கே மறுபடியும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். 2 ஆயிடுச்சு. இப்போ எனக்கு இது எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். சென்டர் டு சென்டர் ஒரு சென்டர் லைன் போட்டுக்கலாம். அதாவது இந்த உள்ள ஹோல்ஸ் போகிற இடத்துல இதுக்கும் இந்த சென்டருக்கும் அந்த சென்டருக்கு இடையே உள்ள கேப் வந்து 180. அதாவது இந்த சென்டர்ல இருந்து லைன் கமாண்ட் இந்த சென்டர்ல இருந்து ஒரு 90. அந்த லைன் கமாண்ட் இந்த சென்டர்ல இருந்து 90. ஓகே. இப்போ இந்த போல்டை இங்கே கொண்டு வர போகிறோம். மூவ் கமாண்ட் கிளிக் பண்ணால் அது எம்னு கொடுத்தாலும் பரவாயில்ல. மூவ் கமாண்ட் ஒர்க் ஆகும். செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குது, இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணலாம். எங்கேருந்து எங்கே மூவ் பண்ணணும்னு கேட்குது. இந்த மிட் பாயிண்ட்லேருந்து கொண்டு வந்து இங்கே வச்சிடலாம். ஓகே. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 8 mm போல்டை உள்ள இன்சர்ட் பண்ண போகிறோம். மறுபடியும் மூவ் கமாண்ட் என்டர் பண்ணலாம். எங்கேருந்து எங்கே மூவ் பண்ண போறோம்னா இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இங்கே வச்சிடலாம். மறுபடியும் மூவ் கமாண்ட் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதோட மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த மிட் பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஓகே. இது நம்ம மிரர் பண்ணி கூட வச்சிடலாம்.
இல்லாட்டி நம்ம இதே மாதிரி மூவ் கூட பண்ணிக்கலாம். மூவ் கமாண்ட். அதுக்கு முன்னாடி எனக்கு இது டாட் லைன் வேணும். டாட் லைன் எப்படி கொண்டு வரதுன்னு கேட்டீங்கன்னா இதை ஃபுல்லா ஃபர்ஸ்ட் லைன் செலக்ட் பண்ணிக்கலாம். மை லைன்ல போயிட்டு டாட் லைன் இங்க இல்ல அதர் போயிடுங்க. இங்கேயும் இல்ல லோட் பண்ணிக்கலாம். இதுல போய் டாட் லைன் தோறு இருக்கு. ஓகே பண்ணிக்குவோம். ஓகே கொடுத்துருவோம். இப்போ அதை கொண்டு வந்துடலாம். இதை செலக்ட் பண்ணி இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ டாட் லைன் நமக்கு கிடைச்சிடும். டாட் லைன்ல வந்துருச்சு. அதே மாதிரி இதுல ஆஃப் போர்ஷன் எனக்கு டாட் லைன்ல நமக்கு காட்ட போறோம். அது எப்படி காட்டுறது பார்க்கலாம். எனக்கு இதுவும் டாட் லைன் தான் எனக்கு வேணும். இது எப்படி செட் பண்ணா கிளிக் பண்ணிட்டு டாட் லைனை கொடுத்துருங்க. இப்போ இது நமக்கு டாட் லைன்ல வந்துருச்சு. ஓகேனா இப்போ நம்ம பண்ண போறது ஆஃப் செக்ஷன். அப்போ மேல இருந்து செக்ஷன் பண்ணி காட்ட போறோம். கீழே இருந்து மட்டும் எதெல்லாம் இருக்கோ அது தெரியாத எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் டாட் லைன்ல காட்ட போறோம். இப்போ இங்க பார்த்து இந்த ஹோல்ஸ் வந்து தெரியாது நமக்கு, அதனால டாட் லைன்ஸ் காட்ட போறோம். இங்க இருக்கிற போல்டு பாத்தீங்கன்னா எனக்கு ஹெட் தெரியும், போல்டு தெரியும், ஆனா உள்ள இருக்கிறது டாட் லைன் தான் தெரியும். ஸோ இதை எப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம் பார்க்குறோம். மூவ் கமாண்ட் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிக்குவோம். என்டர் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி தான் இந்த மீட்ல இருந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் போல்டர் செலக்ட் பண்ணிக்குவோம். மூவ் கமாண்ட் இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். மூவ் கமாண்ட் ஓகே. இப்போ சென்டர் லைன் ஒன்று போட்டுருவோம். போட்டு இந்த ஆஃப் செகண்டும் ஹேட்ச் பண்ணிடலாம். இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். லைன் கமாண்ட் இப்போ ஹேட்ச் கமாண்ட் இங்க போய்ட்டு ஹேட்ச் கொடுத்துடலாம். angle 0, pattern type angle 31, pick points எங்க பிக் பண்ணணுமோ அங்க கொடுத்து ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 1 இருக்கு. ஸோ என்ன ஆகும் பார்க்கலாம். பிக் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்றேன். எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒயிட்டா தெரியும். ஸோ ஏன்னா ஸ்கேல் வந்து 1 இருந்தாலும் நெருக்கமா இருக்கும். இந்த ஸ்கேலுடைய அளவை மாத்திக்கலாம். 20 வச்சுக்குவோம். 20 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஓகே. ஆனால் டாட் லைன்ஸ் இருக்கு. டாட் லைன்ஸ் வேண்டாம், எனக்கு லைன்ஸ் வந்து நார்மல் லைன் வேணும் அப்படின்னா நார்மல் லைன் மாறி. ஓகே. இப்போ அடுத்த ஸ்டெப் ஹேட்ச் பண்ண போறோம். ஹேட்சுக்கு இங்க கீழே ஹேட்ச் இருக்கு, இதை கொடுத்துக்கலாம். இப்போ ஆன்சி 31 கொடுத்துருக்கு இருக்கு. பிக் பாயிண்ட்ஸ் மூலமா எங்கெல்லாம் வேணுமா பிக் பண்ணிக்குவோம். இந்த போல்டை மட்டும் விட்டுடணும். போல்ட் நட்டியும் இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். என்டர் அடிச்சிடுவோம். ஓகே கொடுத்துடலாம். ஆனா ஒயிட்டா தெரியுது. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா ஸ்கேல் வந்து 1 கொடுத்துருக்கனால நெருக்கமா இருக்கும். ஸோ இது ஒரு 20 வச்சுருந்தா நமக்கு கொஞ்சம் இடைவெளி அதிகமா இருக்கும், அதனால தெளிவா தெரியும். ஓகே கொடுத்துடலாம். 20 கொடுத்துட்டு இப்போ கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உள்ள இதுல எப்படி கொடுக்க போறதுன்னு பார்க்கலாம். இந்த போல்டு ஃபுல்லா இது மட்டும் தான் தெரியும், அதனால இந்த போர்ஷன் இருக்கிற லைனை ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ அடுத்தது ஹேட்ச் பண்ண போறோம். இது பேக்கிங் லெதர் ஸ்ட்ரிப்ன்றதுனால இது
ஹேட்ச் பண்ணும்போது எப்படி காட்டணும் அப்படின்னா ஹேட்ச் போயிடலாம். லெதர் ஸ்ட்ரிப் காட்டும்போது இது மாதிரி காட்டலாம். ஆன்சி 37 இருக்கு, அது கொடுத்துக்கலாம். ஓகே, பிக் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்றேன். எங்கே வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே கொடுத்துருவோம். ஸோ இதுவும் ஸ்கேலு ஒன்று இருக்கிறதுனால நமக்கு தெரியல. நம்ம ஸ்கேல் வந்து 20 கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துருவோம். ஓகே வாங்கியாச்சு. இப்போ நம்ம அடுத்தபடியாக பார்க்க போகிறது என்னன்னா டைமென்ஷன். டைமென்ஷன் எப்படி போகிறது பார்ப்போம். டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா லீனியர் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் சென்டர் டு சென்டர், இந்த சென்டருக்கும் அந்த சென்டருக்கும் எவ்வளோ டைமென்ஷன் காட்டலாம். ஒரு தோராயமாக ஒரு 12 mm வர மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமென்ஷன் அளவு ரொம்ப சின்னதாக இருக்கு, ஏற மாதிரியே காணாம். இந்த டைமென்ஷன் புள்ளிக்கு அப்புறம் 4 நம்பர் இருக்கு, எனக்கு புள்ளிக்கு அப்புறம் நம்பரே வேண்டாம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா டைமென்ஷன் போயிட்டு ஸ்டைல் போயிடலாம். ஸ்டைல் இங்கே போயிட்டு மாடிஃபை போயிடுவோம். மாடிஃபைல போயிட்டு நம்ம மாற்ற போகிறது 3 தான். ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்ல டெக்ஸ்ட் ஹைட் இருக்கு, அது 0.18 இருக்கு, ரொம்ப கம்மியாக இருக்கு, ஒரு 4 கொடுத்துக்கலாம். அடுத்தது லைன்ஸ் அண்ட் ஏரோ போயிடலாம். அங்கே போனால் ஏரோ சைஸ் பார்த்து 0.18 இருக்கு, அதையும் போய் 4 கொடுத்துக்குவோம். கொடுத்து என்டர் அடிச்சுக்கலாம். அடுத்து பிரைமரி யூனிட்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிசிஷன் புள்ளிக்கு அப்புறம் 4 நம்பர் இருக்கு, அங்கே போய் ஒரு 0 கொடுத்துக்குவோம். ஸோ இப்போ நம்ம டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், ஏற மாதிரி கரெக்டாக தெரியுது, அது தெளிவாக தெரியும். ஓகே கொடுத்துருவோம். இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ போய் பார்த்தா தெளிவாக தெரியும். ஓகே அடுத்தபடியாக இந்த ஹைட்டு போட்டுக்கலாம். இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் லீனியர் கொடுத்துட்டு இந்த எண்டுக்கும் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிட்டு எங்கே வேணுமோ அங்கே போய் நீட்டி போயிட்டு அங்கே வச்சுட்டா தெளிவாக தெரியும். ஓகே அதே மாதிரி டைமென்ஷன் லீனியர் இந்த எண்டுக்கும் அதே மாதிரி டைமென்ஷன் இந்த எண்டுக்கும் மறுபடியும் டைமென்ஷன் இந்த எண்டுக்கும் ஓகே இதை கொடுத்தாச்சு. இப்போ இந்த டயமீட்டர் ரேடியஸ் எப்படி கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் போயிட்டு ரேடியஸும் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ரேடியஸை காட்டும். அதே மாதிரி டயமீட்டர் கொடுத்துட்டீங்கன்னா இதை கொடுத்துக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக டயமீட்டரை காட்டும். டயமீட்டர் ஸோ இது மாதிரி நம்ம கொடுத்துடலாம். இதுக்கு நேம் நம்ம டைப் பண்ணலாம். இதில் மல்டிபிள் டெக்ஸ்ட் எம்டின்னு கொடுத்து என்ட்ரன்ஸ் பண்ணால் எங்கே வேணுமோ அங்கே நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்குவோம். கிளிக் பண்ணிட்டு அது மாதிரி வரும். டெக்ஸ்டோட ஹைட்டு வந்து ஒரு 8 கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் வந்து டைம்ஸ் நியூ ரோமன். ஓகே இது போல்டாக கொடுத்துக்கலாம். கலர் வேணா கலர் கொடுத்துக்கலாம். கேப்ஸ்ல கொடுத்துக்கலாம். சிம்பிள் எஸ்எம்டி கொடுத்து ஓகே கொடுத்துருவோம். இதை மூவ் பண்ணி சென்டரா வச்சுக்கலாம். ஆட்டோ ஆஃப் பண்ணினா நமக்கு எங்கே மூவ் ஆகும் நம்ம வச்சுக்கலாம். ஓகே ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுக்குவோம். Okay, thank you.